இன்னைக்கு ஊழியமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோத்திரம். ஊழியமே, கிறிஸ்தவ ஊழியமே, நான் சொல்ல வெக்கப்படுறேன், கிறிஸ்தவ ஊழியமே இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. இந்த உலகத்துடைய காரியத்துக்காக தேவனிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்கிற யாவரும் கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். யார் ஒரு கட்டளையும் கற்பனையும் யாரு தூக்கி எறிகிறாங்களோ, அதுக்கு கீழ்ப்படிகளையோ, ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார். சோத்திரம். பாசமா சொன்னது போல அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் பாக்கியவதிகள் பாக்கியவான்கள். ஆனா கற்பனைகளையும் கட்டளைகளையும் யாரெல்லாம் அவமதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இருந்தார். யாரு அவரு அப்படின்னா, இந்த கற்பனைக்காக சொல்ற, கட்டளைக்காக சொல்ற சவுலுங்கிற ஒரு மனிதன். இந்த பூமியிலே நியாயாதிபதிகள் தேசத்தை ஆளுகை செய்யறாங்க. தேசத்தில் நியாயாதிபதிகள் அந்த தேசத்தை ஆளுகை செய்யறாங்க. நியாயாதிபதிக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா வேணும், இந்த தேசத்துக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை பெனியன் கோத்திரத்திலிருந்து சவுலுங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவாக நியமிக்கிறார். சோத்திரம். அப்ப ராஜாவா நியமிக்க பிறகு அந்த ராஜாவா நியமிக்கப்படுகிற ஒரு மனுஷன் தான், தேவனுடைய மனுஷன் தான் யாரு, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த சவுலை ராஜாவாக நியமிக்கப்படுகிற போது, நியமிச்ச பிறகு நடந்த சம்பவம், யாரு, அமலேக்கியர்கள் என்ன பண்ணணும், சோத்திரம், என்ன பண்ணணும், கொன்று தீர்க்கணும். ஏன்னா அவங்க வரும் நாட்கள்ல, கடந்த நாட்கள்ல என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, குறுக்க நின்று என்ன பண்ணாங்களா, வழிமறித்தார்களாம். யாரு, அமலேக்கியர்கள். அந்த அமலேக்கு வழிமறித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ராஜாவாக்கி அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, அழிக்கும்படியாக நியமிச்சிருந்தார். அப்படி நியமிச்சிருக்கப்படுகிற போது இந்த பொறுப்பை யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர், சவுலுங்கிற ராஜாட்ட சொன்னார். யார் மூலமாக அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னார். டைரக்டா ஆண்டவர் சவுலுட்ட பேசல, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். சோத்திரம். டைரக்டா ஆண்டவர் சவுலுட்ட பேசல, சாமுவேல்ங்கிற ஊழியக்காரன் மூலமாக பேசி அந்த ஊழியக்கார் சவுலிடம் சொன்னார். ஆனா இந்த சவுலுங்கிற மனுஷன் என்ன பண்ணல, அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. கட்டளை அமலேக்கியரை கொலை செய்யும், ஒன்று யாருமே இருக்கக்கூடாது. ஆனா நடந்த விஷயம் என்னாச்சு, அங்க என்ன நடந்தது, எல்லா ஜனங்களெல்லாம் வத்தலும் தொத்தலும் வயசானவங்க நொண்டி அவங்களெல்லாம் கொண்டுட்டு, சோத்திரம், ராணுவத்தில் வயசானவங்களெல்லாம் கொண்டுட்டு, யூத்தா இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் தன்னை பாதுகாப்பா கொண்டு வந்துட்டு, அந்த அமலேக்கிய ராஜாவையும் தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்துட்டு வச்சு, அது போல அந்த கால்நடைகள், அந்த கால்நடைகளாம் வயசானதெல்லாம் ஒன்று கொண்டுட்டு, நல்ல கொழுமையா இருக்கு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கால்நடைகளாக கொண்டு வந்து என்ன பண்றான், இவன் கொண்டு வந்து வச்சிருக்கிற. சோதரம். அப்ப என்ன அர்த்தம் இது, இவர் என்ன என்னுடைய யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு, சொன்ன தீர்க்கதரிசியான அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. இவர் சுயநானமா இவரே என்ன பண்றாராம், இவரே ஏன் சொல்ல புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு சொன்னா, அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் அப்படிதான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் சொல்ல வரேன். நியாயாதிபதிகள் அப்படிதான் பண்ணாங்க அன்னைக்கு, அந்த நாள்ல. அந்த நியாயாதிபதிகள் ஆளுக ராஜ்யம் அப்படி இருந்தது போல, அதே போலவே இவர் என்ன பண்ணாரு, இவராய் ஃபாலோ பண்ணார். சோத்திரம். புரியுங்களா? அதனால சவுல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். சோத்திரம். அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் யார் சொன்ன, சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன பண்ண, அவரு கீழ்ப்படியில. சாமுவேலுக்கு யார் சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு. இவர் ஏற்கனவே நடந்தாங்களவ, ஏற்கனவே நியாயாதிபதியுடைய ஆட்சியில இப்படிதான் பின்பற்றினாங்க. அப்ப அதேவே இவர் என்ன பண்ணாரு, சவுல் ஃபாலோ பண்ணினாரு, அதை தான் பின்பற்றினாரு. அப்ப அது நிமித்தமா ஆண்ட இடத்துல சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறார். இவன் மறுபடியும் என்ன பண்ண, எதுக்காக இவனை ராஜாவாக்குனேன், நியாயாதிபதி இவனை ஏற்படுத்தினேன் இல்லையே, இவனை ராஜாவை தானே ஏற்படுத்தினேன். சோதரன். இவனை யாரை ஏற்படுத்தினேன், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறேன். இவன் என்ன பண்றான், நாயந்து இருக்கிறான். சோதரம். இப்ப பிறந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நான் வழிமறிக்கல அல்லவா, இந்த வயசானவங்க தான் வழிமறிச்சாங்க. சோதரம். இவருக்குள்ளே ஒரு நியாயம். சோதரம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோதரம். இப்படி எல்லாம் நடந்த சம்பவம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்ப கீழ்ப்படியாம போன நிமித்தமா தான் அந்த சவுலுக்கு என்ன பண்ணல, நன்மை செய்தார். நன்மை செஞ்சாரா செய்யலையா, சவுலுக்கு நன்மை செஞ்சாரா, ஏன் செய்யல, நன்மை செஞ்சாரு, நன்மை செஞ்சாரா செய்யலையா, சொல்லுங்க. அப்ப சவுலுக்கு எப்படிப்பட்ட நன்மை செஞ்சாரு சொல்லுங்க. சவுல் ஆண்டவர்கிட்ட எப்படி நன்மை பெற்றுக்கிட்டாரு,
கழுதையை தேடினான். சோதரம். அவன் சுயபலத்தினால கழுதையை தேட வந்தான். சுயஞானத்தினால சுய அறிவில் கழுதையை கூட அவன் தேட முடியலங்க. கழுதையை கூட பார்க்க முடியலங்க. கழுதையை கூட என்ன பண்ணல, கண்ணால பார்க்கல. தேடுறான் வேலைக்காரனும் அவங்களும் தேடுறாங்க, கிடைக்கல. அப்பாவுடைய கழுதை கிடைக்கல. அப்ப கிடைக்காம இருக்கப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு, அவனுடைய வேலைக்காரன் என்ன பண்றான், அவங்களை அலைஞ்சு திருந்துட்டான், கழுதை கிடைக்கல. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு, சோதரம். என்ன இருக்கிறாரு அந்த சாரி தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் என்ன பண்ண, சோதரம், நம்ம போய் நியாயம் விசாரிக்கலாம், அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம். அவர் சொல்லுவாரு எங்க கழுதை இருக்குன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து போனான். சோதரம். நல்லா, நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாரை பார்க்க வராரு, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை பார்க்க வராரு. இங்க அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கேட்டு வந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. இப்ப வருவான், அவனுடைய அப்பன் கழுதையை காண சொல்லி தேடி வருவான். இப்ப அவங்களுடைய வேலைக்கார மூலமா சொல்லி அவனை கூட்டிட்டு வரேன். அவனை தான் என்ன பண்ணும், அவன் பெனியன் கோத்திரம். அவனை நீ என்ன பண்ணு, இந்த தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நான் அவனை தீர்மானிச்சுட்டேன், அவனை முன்குச்சிட்டேன். ஏன்னா அவன் பெனியன் கோத்திரம். அவன் யாரு அப்படின்னா யாக்கோவுடைய சன்னதியா இருக்கிறான். 11வது சன்னதியில் வரக்கூடிய பெனியனுடைய சன்னதி, 12வது கோத்திரத்தை வரக்கூடிய பெனியனுடைய வம்சத்தில் வரக்கூடிய யோசேப்பு வந்து 11வது பிள்ளை. பெனியன் வந்து யாரு, 12. அப்ப பெனியனுடைய கோத்திரத்தை வரக்கூடிய சன்னதியில் வரக்கூடிய சவுலு. இவனை நான் நேசிக்கிறேன். யார் மூலமா, யாக்கோபு மித்தமாய் பெனியனுடைய கோத்திரத்தை நான் நேசிக்கிறேன். இவனை நான் இப்போதைக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே சவுல் செய்தான், சாமுவேல் செய்தார். இந்த அப்படி கேட்ட உடனே அந்த ராஜாங்கிற பதவி வந்த உடனே அவன் என்ன பண்ணல, யாரையும் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோ, யார்ட்டையும் கேட்கல, அவங்க அப்பாட்ட கேட்கல, யார்ட்டையும் கேட்கல. உடனே அதை என்ன பண்ணான், பெற்றுக்கிட்டான், மறுதளிக்கலையே, அப்படியே பெற்றுக்கிட்டு அபிஷேகம் பண்ணிட்டான். இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும். அந்த அடையாளத்தை கூட என்ன பண்ற, வாங்கிட்டு போறான். நீ போவ, ஊர் எல்லையில் போவ, உனக்கு என்ன எதுக்கு ஒரு உனக்கு செய்தி, ஒரு நற்செய்தி வரும். அந்த நற்செய்தி என்னது, உன்னுடைய தகப்பனுடைய கழுதை கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு நீ போவ, ஊர் எல்லைக்கிட்ட போவ. அங்க போகும்போது நீ என்ன பண்ணுவ, நீ அபிஷேகம், நீ நிரப்பப்பட்டு ஆவியில நிரப்பப்பட்டு என்ன பண்ணுவ, நீ தீர்க்கதரிசனம் நீ உரைப்ப, நீ ஏன் தீர்க்கதரிசியா மாறுவ அப்படின்னு இதுக்கு ரெண்டு அடையாளத்தை சொல்லுகிறார். சோத்திரம். யாரு, நான் உன்னை அபிஷேகம் பண்ணினதுக்கான அத்தாட்சி அடையாளத்துக்கு 2 அடையாளம் கிடைக்கும். அது கன்ஃபார்ம் பண்றதுக்காக தேவன் தான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, தேவன் தான் உன்னை ராஜாவாக மாற்றிருக்கிறாருங்கிறதுக்கு 2 அடையாளத்தை என்ன பண்ற, சோத்திரம் சொல்றாரு. யாரு, தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்றாரு. அதே போல அந்த அடையாளம் என்ன பண்ணுது, சோத்திரம் நிறைவேறு. இப்ப இவ்வளவு காரியம் நிறைவேறி அவன் ராஜாவாகவும் இருக்கிறான். சோத்திரம். இவ்வளவு காரியம் இருந்தோம், ஆனா ஆண்டுடைய வார்த்தைகள் பண்ணல, சாமுவேலுடைய வார்த்தைகள் பண்ணல, கீழ்ப்படியாம போனா. சோத்திரம். நன்மைகளை பெற்றுக்கிட்டான், ஆனா நம்மள. ஆமா. அப்ப என்னது, கற்பனை கற்பனையை மட்டும் சுதந்திரித்தால. கற்பனை என்ன, கற்பனை சோதனை இதெல்லாம் பெற்றுக்கிறது. கற்பனை இதெல்லாம் உண்டு. ஆனா இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன, கட்டளை நிறைவேற்றும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும். இந்த காரியத்தை என்ன பண்ணல, இந்த சவுல் என்ன பண்ணல, செய்யல. சோத்திரம். இப்ப அதனாலதான் என்னாச்சு, கொடுக்கப்பட்டது கூட என்ன பண்ண, சோத்திரம் பறிக்கப்பட்டது. சோத்திரம். அப்ப அதே போல இந்த சவுல்ங்கிற மனுஷன் கீழ்ப்படியாமை போனது மித்தமா தான் நடந்தது. சோத்திரம் போச்சு. கொடுத்த அபிஷேகத்தை கூட என்ன பண்ணாரு, சோத்திரம் வாங்கிட்டார். அபிஷேகத்துக்கு இன்னொரு காரியம், அது ஏன் அபிஷேகம் எடுக்கப்பட்ட பிறகு எடுக்கப்பட்டதா அடையாளம் சொல்ற அப்படின்னா, பாருங்க, அபிஷேகம் எடுக்கப்பட்டதா அப்படி அடையாளம் அப்படின்னு அவனுக்குள்ள சவுல் ராஜா இருக்கு அப்படின்ற போது அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தது, அஸ்த ஆவி இருந்தது. அதையும் பார்க்க. அப்ப உண்மையிலே அவனுக்குள்ள என்ன, தேவன் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, தேவன் அபிஷேகத்தை கூட என்ன பண்ணாராம், எடுத்துக்கிட்டார். அப்ப எடுத்துக்கிட்டாருன்னா ராஜபாரியத்தையும் எடுத்துக்கிட்டாருங்கிற அடையாளத்துக்கு தான் அந்த வேதம் அன்றைக்கு கற்றுக் கொடுக்குது. சோத்திரம். அதனாலதான் அது மறுபிறகு அடுத்த ஒரு ராஜாவாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷன், தாவீதுங்கிற மனுஷன் மூலமாக அவனுக்குள்ள அஸ்த ஆவி இருக்கிறது என்பதை இவன் போய் என்ன பண்றான், வாசிக்கப்படுகிற போது அந்த அஸ்த ஆவி அவனுக்கு விட்டு விலகி போகுது. அப்ப என்ன அர்த்தம்,
அப்ப தேவன் கொடுக்கப்பட்ட நன்மை அப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சுதந்திரத்துக் கொள்ளணும், கற்பனைகளையும் நன்மையும் நான் பண்ணோம், ரெண்டும் போகணும். சோதரம். ட்ரெயினுக்கு போவதற்கு எத்தனை இது வேணும்? ட்ரெயின் போகுதுல்ல, இப்ப 2 தண்டவாளம் வேணும். சரி, அதே போல நம்ம பைக் ஓட்டுறோம், பைக்ல ஒரு வீல்ல ஓட்ட முடியுமா? ஆமா. சரி, இப்ப பாருங்க, 2 இப்ப கார் எல்லாமே பாக்குறோம், ஒரு கால்ல நடக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அதுதான் ஆண்டு எல்லாமே. சோத்திரம். அப்ப கற்பனையும் வேணும், கட்டளையும் கை கொள்ளணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஸ்திரப்பட்டு நிலைத்து இருக்க முடியும். சோதரம். அப்ப இந்த காரியத்துல சவுல் தெரிந்து கொண்டவனா இருந்தாலும் அவன் ஸ்திரமா அந்த 2 காரியத்துல இல்லாதனாலதான் நிலைத்து நிற்க முடியலை. சோதரம். அதே போல இந்த நாட்களில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சோத்திர கற்பனை. சரி, இந்த கற்பனை குறித்து உங்களுக்கு சின்ன சவுலை குறித்து சொல்லிட்டேன். கட்டளை நம்ம இன்னைக்கு நீங்களும் நானும், அது பழைய ஏற்பாடு சவுல் செஞ்சாரு. சரி, ஓகே, இன்னைக்கு நான் எதை பின்பற்றணும்? அதான் கற்பனைகளை தான் நியாயப்பிரமாணமா கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வரலையா? ஆமா, அந்த நியாயப்பிரமாணம். சரி, நியாயப்பிரமாணத்தை தான் கொண்டு வந்தாரு. சரி, நியாயப்பிரமாணத்தை தான் ஏசப்பா என்ன பண்ணாரு? முடிச்சிட்டாரு. இன்னும் என்னதுக்கு கற்பனை இருக்குது? கற்பனை, கட்டளை, இதைத்தான் ஈடுபடாரு. நியாயப்பிரமாணம் வந்துச்சு. இங்க நியாயப்பிரமாணம் என்னது? 21வது அதிகாரமா? சோத்திரம். 20 பாசுங்க. 20வது அதிகாரம் யாத்ராகமம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இருமா, 20வது அதிகாரத்துல 10 கட்டளை. வாசிமா. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உமக்கு வேற தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக இருக்கிறவைகளெல்லாம் ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கோ சோத்திரம். அல்லேலூயா. 1000 தலைமுறை மற்றும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிற சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். இதுதான். வேற தெய்வத்தை வேற ரூபத்தையும் வணங்கக்கூடாது, மற்ற எதையும் விக்கிரகமா கருதக்கூடாது. சோத்திரம். ஒரு மனுஷனை கூட விக்கிரகமா என்னக்கூடாது. சோத்திரம். ஒரு ஊழியக்காரனை கூட விக்கிரகமா என்னக்கூடாது. சோத்திரம். நம்ம யார கர்த்தரை என்ன பண்றோம்? சோத்திரம். ஆண்டவரை தான் முக்கியத்துவம் படுத்தணும். சோத்திரம். வேற அந்த 5வது சொல்லு, நீ எவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் சொல்லப்பட்டது. சோத்திரம். எந்த வசனம்? சரி, வாசிங்க. 13ஆம் வசனம், 14 இருந்து 11 இருந்து. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பாத்தீங்களா? சோத்திரம். இதெல்லாம் என்னது? இது கற்பனையா கட்டளையா? கட்டளைகள். 10 கட்டளை அதே பஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் கற்பனை? அதுக்குள்ள டவுட் உங்களுக்கு வருது. சோத்திரம். ஆமா, கட்டளை. இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. என்ன பண்ணணும்? பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லவே கூடாது. அப்புறம் அடுத்து 17,
பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. இப்ப என்ன பண்ணக்கூடாது? பிறருடைய பொருள், பிறருடைய சாரி, பிறர் அந்த சாரி, அந்த புடவை நல்லா இருக்குது, அவன் காதுல போட்டிருக்கிற அந்த தொங்கல் நல்லா இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட என்ன பண்ணலாம்? இருதயத்துல சிந்திக்க கூடாது. சோத்திரம். அப்படியெல்லாம் என்ன பண்ணணும்? சோத்திரம் இச்சிக்க கூடாது. சோத்திரம். சரி, அடுத்து வாசம். பிறருடைய மனைவியையும் பாருங்க. ஆமா, எங்க வீட்டுக்காரம்மா சரியில்லையே, எங்க வீட்டுக்காரம்மா பாவங்க அப்படி கருப்பா இருக்கிறாங்க, அவங்க பேச சரியில்லை, அது சரியில்லை, அவங்க முடி சரியில்லை, இது சரியில்லை, அவங்க டீசெண்டா பேச தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அவங்கள வெளியே கூட்டி போறதுக்கு வெக்கமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறருடைய முகங்களை என்ன பண்ணக்கூடாதான் பைபிள் சொல்லுது. சோத்திரம். பிறருடைய முகங்களை என்ன பண்ணக்கூடாதான், இருதயத்துல கூட என்ன கூடாதான். அது கொஞ்சம் அப்புறம் வர அது பொய் ஏற்பட வருது. அது சோத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு காரியம்லாம் என்ன கூடாதான். இதான் என்னது, இது என்னது, இதான் என்னது, இது என்னது, காட்டல். அப்ப இப்படி எல்லாம் இருந்தா பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு சவுல போலதான் ஆயிடும். நான் அப்படி நான் அதை மென்ஷன் பண்றேன். சவுலுக்கு எப்படி பண்ணாரு? சவுல என்ன பண்ணாரு? அப்படி ஆயிடும். அப்ப வாசிங்க, வாசிப்பா. அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பாத்தீங்களா? அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காரு, வீடு, பங்களா, அவங்க வீட்டுல வச்சிருக்க டூ வீலரு, அவங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான இந்த கார், அந்த இந்த டிவி சூப்பரா இருக்குது, நம்ம இந்த டிவி வாங்கணுமே, பெரிய டிவியா வச்சிருக்காங்களே அவங்க வீட்டுல. பிறருடைய யூஸ் பண்ணக்கூடிய பொருளை என்ன பண்ணக்கூடாதான். ஆமா, அது எண்ணமே வரக்கூடாது. சோத்திரம். சிந்தையே வரக்கூடாது. சோத்திரம். இப்படி யாராவது இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, நான் மதம் விட்டுருங்க, அப்பதான் உண்மையான கிறிஸ்தவங்க. இப்படிலாம் பேசினா நீ மைக்கில் வேற சர்ச்சில் என்னை கூப்பிடுவாங்களா? அதனாலதான் என்னை கூட மாட்டாங்க. சோத்திரம். என்ன பண்ணுவாங்க? உங்களை புஷ் பண்ணி பேசணும். அது ஒண்ணுமே இல்லையே. நான் புஷ் பண்ணி பேசினா என்னையதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் நல்லா பேசினாரு, பாஸ்டர் நல்லா பேசினாரு, அப்படிதான் வரும். என்னையதான் போலந்து பேசுவீங்க. பாஸ்டர் பேசின வார்த்தையில தேவனை எந்த அளவுக்கு எதை விடணும், எதை விட்டு விடணும், இந்த காரியத்துல விட்டு விட முடியாத என்னோட ஆண்டவர் பேசினார் இந்த பாஸ்டருடைய வார்த்தை மூலமாக அப்படி சொல்லி இருதயம் குற்றம் உணர்ந்து எந்த காரியத்தை விடணுங்கிற எண்ணம் வருதோ அவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க, உண்மையான விசுவாசி. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே சொல்றேன், இந்த பூமியில அப்படிப்பட்ட நிலை இல்லாதனாலதான் இங்க ஒண்ணுமே இல்லை. ஆமா, எல்லாருக்குள்ள என்ன வந்தது? சோத்திரம். என்ன வந்துருது? கரெக்டா சொல்றாங்க. பெருமை வந்தது, இச்சை வந்துருது. அவர் அப்படி போயிட்டாரு, நான் அதே மாதிரி ஆகணும். ஆமா, நம்மளே உயர்த்தி பேசணும். புகழ்ச்சி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சோத்திரம். வேதம் சொல்லுதுங்க, நான் உங்களை கீர்த்தியில் புகழ்ச்சியுமா வைப்பேன். யாரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கணுமா? இல்ல, ஆண்டவர் நம்மள கீர்த்தியாவும் புகழ்ச்சியாதான் வைக்கணும், மனுஷர் அல்ல. அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சி யாரு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கணும், தேவன் கொடுக்கணும். ஆனா மனுஷர் அல்ல, மனுஷர் அல்ல. அப்ப ஆண்டவர் நம்மளை கீர்த்தியாவும் புகழ்ச்சி, அது மீனிங் அதுதான். நான் கீர்த்தியா இருக்கிறேன், புகழ்ச்சியா இருக்கிறேன், உயர்ந்த உடைய கால்கள் மான்கால்களை போல உயர்ந்த ஸ்தலங்கள்ல அப்படின்னு இருக்குது. சோத்திரம். நடக்க பண்ணும். ஆஹா, நான் இல்லைங்க கன்வென்ஷன் மீட்டிங்லாம் இப்ப நல்லா போறேன், அதனால ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலம் இல்ல. கன்வென்ஷன் மீட்டிங் ரெகுலரா போறேங்க, கன்வென்ஷன் மீட்டிங் பயங்கரமா நான் பிஸியா இருக்கிறேங்க அப்படின்னா என்னை ஆண்டவர் தான் உயர்ந்த ஸ்தலத்துல வைத்திருக்காரு, அதுதான் இல்லை. மனுஷன் எதிர்க்கு வச்சிருக்கிறான். நீ ஒரு 4-2 மீட்டிங்ல நீ என்ன பண்ண?
அங்க இருக்கக்கூடிய ஊழியக்கார புகழ்ச்சியா பேசு, ஜனங்கள் மத்தியில ஒரு உற்சாகமா பேசு, ஜனங்களை பிரியப்படுத்தி பேசு, ஜனங்களை என்ன பண்ண மக்களை பிரியப்படுத்தி பேசு, உன் கூட இருக்கக்கூடிய ஊழியக்கார பிரியப்படுத்தி பேசு. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண உனக்கு அழைப்பு வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அழைப்பு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், இது அல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நன்மை. அன்னைக்கு அந்த சவுல் அதைத்தான் செய்தான். அதனாலதான் அந்த சவுலை ஆண்டவர் வெறுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வைராக்கியம் என்று கர்த்தர் எதை சொன்னாரோ அதை மட்டும் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாமுவேல் சாமுவேல் சொல்லிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல கர்த்தரிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இந்த கட்டளைகளை யாரும் ஃபாலோ பண்ண முடியல இந்த உலகத்துல. ஆமா, நான் சொல்லல, பைபிள்ல இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த 10 மோசே மூலமாக கொடுத்த அந்த கட்டளைகளை என்ன பண்ண முடியலையா? யாருமே கைக்கொள்ள முடியல வேதம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த கட்டளையை நிறைவேற்றும்படி வந்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாருமே என்னவங்க? சவுலுக்குள்ளான்னு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சவுலுக்குள்ளான்னு இருக்கிறாங்க. அப்ப நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் விசுவாசித்து அவரை யாரெல்லாம் நம்புறார்களோ அப்போதுதான் நம்ம எங்க வரோம்? கிறிஸ்துவின் கற்பனையை சோதரோ கட்டளைகளை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்படுகிற போது நாம யாரா மாற? அதை தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை ஜெயிக்க முடியாது, நீ அதை ஜெயிக்க முடியாது, கட்டளையை நீ மேற்கொள்ள முடியாது, கட்டளைப்படி நடக்க முடியாது. அதற்காக தான் இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமியில மரித்து தன் ஜீவனையும் கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து யார் ஒருவன் அந்த அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதை நம்பி ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு யாவருக்கும் அவர் என்ன சோத்திரம், அவர் நீதிமானா இருப்பது போல நம்மளையும் நீதிமான ஆக்கி பரிசுத்தப்படுத்தி ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமான ஆக்கி அவருடைய பிள்ளைங்கிற தகுதியை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நன்மையை யாரும் தர முடியுமா? யாருக்கு தர முடியாது. சோதரம். இந்த நன்மை யாரும் தர முடியுமா? இயேசு நமக்கு அந்த நன்மை தந்திருக்கிறார். சோதரம். என்னடா நன்மை நன்மைனா என்னடா இப்படி சொல்லிட்டு பாக்குறீங்களா? இந்த நன்மை யாரும் கொடுக்க முடியாது. இந்த நன்மை யாராவது தர முடியுமா? கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து மித்தமா தான் நம்ம இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சோதரம். வாசிக்கலாம், நம்ம வசந்து போயிடலாம். பாருங்க, வாசிக்கலாம். 26வது அதிகாரம் உபாகமம். வாசி 11 26 11. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். சோதரம். நீயும் லேவியனும். லேவியனா யார் தெரியுமா? சொல்லுங்க, லேவியனா யாரு? ஆசாரியர்கள். ஆமென். சோதரம். அப்ப நீயும் ஆசாரியனும் என்ன பண்ணுமா? உன்னிடத்துல இருக்கிற பரதேசினா யாரு? வெளிய இருக்கிறவங்க. சோதர. பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் என்ன பண்ணாராம்? பண்ணின சகல நன்மை நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த சந்தோஷத்தை கிறிஸ்து மூலமாக தான் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. வேற யாரும் தர முடியாது. சோத்திரம். பெற்றுக்கிறோம். அதான் ரட்சிப்புங்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கிறோமா? மீட்புங்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கிறோமா? அதுக்கு முன்னாடி என்ன சந்தோஷத்தை பெற்றுக்கிறோம்? உலகபரமான சந்தோஷம். நம்ம பைபிளை வாசிக்கிறோம், பைபிள்லயே அறிஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதர் தாவீதுங்கிற தாவீதுடைய மகன் சாலமோன், தாவீதுடைய பிள்ளை சாலமோன்.
அவன் உலக நன்மையை பெற்றிருந்தான், உலகத்துடைய மேன்மை எல்லா நன்மையும் பெற்றிருந்தான். ஸ்தோத்திரம். அவன் விருப்பத்தின்படி கட்டளையில மீறி என்னென்ன காரியம் பண்ணாமோ அத்தனை காரியம் பண்ணான். ஸ்தோத்திரம். கட்டளைகளை கைகொள்ளாம என்னென்ன காரியம் இருக்குது அத்தனையும் அவன் பண்ணினான். எல்லா நன்மையும் அவன்கிட்ட இருந்தது, உலக நன்மை இருந்தது. ஆனால் கடைசியில முடிவுல சொல்றான், எல்லாமே எனக்கு பொய்ங்கிறான். ஸ்தோத்திரம். மாயனா அதான், எல்லாமே பொய், எல்லாமே ஏமாற்றம். கனவு சொல்றோம்ல, அதுதான். கனவுல படுக்கையில கனவு காண்கிறேன், ஐஸ்வர்யா மாதிரி கனவு காண்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை தானே. ஆமா, அப்பா பொய். ஸ்தோத்திரம். அப்ப எல்லாமே பொய்ங்கிறதை சாலமோன் வேதத்தின்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கட்டளைகளை மீறின அத்தனையுமே பொய் தான். வேதம் அதுதான், அப்படிதான் நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. நம்ம வித்தியாசமா போயிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுக்கிறோம். மற்ற காரியத்துல இதுதான் உண்மையான விஷயமே. ஏன் சாலமோன் எழுதியிருக்கு அப்படின்னா இதுதான் காரியம். உலகத்துல அவ்வளவு காரியம் சம்பாதிச்சான் உலகத்துடைய காரியத்துல, ஆனா கடைசியில என்னதான் கொண்டு வேணும்ல, ஒண்ணுமே இல்லைங்கிறான். மாயங்கிறான். அதுக்கு அதை நம்ம அறிவதற்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய காரியங்கள்ல? இப்ப அதுக்குதான் நம்ம இதெல்லாம் அகற்றிட்டு, இதெல்லாம் யாரும் இருக்க முடியாது. சாலமோனை போல ராஜா நாணவான் இருக்க முடியுமா? சாலமோனை போல நாணவான் சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுது சாலமோனை அடுத்த நாணவான் யாரா? யாருமே இல்லைன்னு சொல்லுது. முன்னையும் இல்ல பின்னும் இல்ல, மின்னும் இல்ல பின்னும் இல்லைன்னு சொல்லுது வேதம். ஆனா அவன் இவையில் இருக்கிறான், உலக நாணத்தில் இருந்திருக்கான், உலக நாணத்துல சிறந்திருக்கிறான், உலக நாணத்துல சிறந்திருக்கிறான். ஆனா கடைசியில வேதம் சொல்லுது அவனுக்கு முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல. ஆனா பரிசுத்த வேதம் மனுஷன் மத்தியில நாணவான் இல்ல. ஆனா சாலமோனிலும் பெரியவர் யாரா? அங்கதான். சோதரம். அல்லேலூயா. அப்ப சாலமோனிலும் பெரியவராய் கிறிஸ்து நமக்காக இந்த கட்டளைகளை மேற்கொண்டு சேர்த்துக்கிறார். சோதரம். அப்ப கிறிஸ்து நமக்கு கற்பனையை கற்றுக் கொடுக்கிறார். சோதரம். சரி, வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். நமக்கு தெரிந்த வசனம் தான். எடுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். 17வது வசனம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். யாராவது ஒருவர் இந்த உலகத்துல இந்த பூமியில நன்மை செய்து தீமையை பெற்றுக்கிறவங்க உண்டா? சொல்ல முடியுமா? நாங்க நன்மை தானே செஞ்சேன், தீமை செய்வார் உண்டா? இருக்காங்களா? சொல்லுங்க. எனக்கு தெரியல, சொல்லுங்க. நான் நன்மை செஞ்சேங்க, ஆனா தீமை அனுபவிக்கிறேன். இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறாங்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதரம். அவங்களாம் யாரா இருப்பாங்க? இல்ல, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, யாரா இருக்கிறாங்க? அதுதான் சோதரம். ஒரு காரியம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்க? எப்படியாவது பைபிள அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு பிற மதத்தா கூட இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படியாவது வேதத்தை அறிந்திருக்கிறாங்க. சோதரம். அதுக்கு நிறைய பேர் சொல்ல முடியும். உதாரணமா பிற மதத்தை, நம்ம கிறிஸ்தவம் சொல்ல, பிற மதத்தில் உள்ளவங்க இருக்காங்க. சோதரம். ஆனா அவங்க எது என்ன, நான் வேதத்தை அறிஞ்சிருக்கிறேங்க, எனக்கு பைபிள் தெரியும், பைபிள் சொல்லப்பட்டிருக்குது சொல்லியிருக்காங்க. சோதரம். நான் அதனால இப்படிதான் இருக்கணும். உதாரணத்துக்காக நம்ம கண் பார்வையில நமக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் யாரு? ராமநாதபுரத்துக்காரு அப்துல் கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதரம். காஞ்சிபுரத்துல ஒரு மத குரு
இங்க நம்ம இங்க பிறந்தவர் சோத்திரம். ஆமா, இங்க எங்க கிருபானந்தர் ஒரு பேர் என்ன, இங்க அவர் ஊரு காட்பாடி, காங்கிநாடு, அவரும் சொல்லியிருக்காரு சோத்திரம். ஏன் முக்கியமான குறுக்களா இருக்கிறாங்க, முக்கியமானவர்களா இருக்கிறாங்க, இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? அவங்க அறிந்து கொண்ட ஒரு காரியம் சோத்திரம், யாரு நன்மை செய்யலைங்க. ஆனா பைபிள் இருக்கிறவர் மட்டும், பைபிள் சொல்லக்கூடிய காரியம் ஒருவர் மட்டும்தான் நன்மை செய்திருக்கிறார் என்பதை அறிந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணல, எந்த மதத்தை தொழுது கொண்டாலும் அதை காட்டிலும் பெஸ்டா அவங்க என்ன பண்றாங்க, இயேசு சொல்றாங்க சோத்திரம். அல்லேலூயா. அவங்க ஜீவியத்துல இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அறிஞ்சதுனாலதான் அவங்களும் அதை ஃபாலோ பண்ண விரும்புறாங்க சோத்திரம். ஆனா இருக்கிற இடம் ஒரு வேற விதமா இருந்தாலும், ஆனா அவைகளை காட்டிலும் மேன்மையானது ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்குது பைபிள் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் முன்னிக்கிறாங்க. வெளிப்பார்வையில காமிக்காட்டாலும் உள்ளத்துல அந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாங்க சோத்திரம். ஒரு சில நிமிஷத்துல என்ன பண்றாங்க, அதை ஓபன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ஆள், இப்ப நம்ம இந்த நாளை உயிரோடு இருக்கிறவங்க சோத்திரம், மியூசிக் டைரக்டர், மியூசிக்கு நல்லா பயங்கரமா வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, ஆமா சொல்றாரு பாத்தீங்களா, நம்ம கண்ணு தெரிஞ்ச ஒரு மனிதன். எல்லாருடைய எண்ணங்கள் பாத்தீங்களா, ஒரு பிற மதம் இவ்வளவு காரியம். அப்ப ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவர் தான் நன்மை செய்திருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன இருக்குது, உள்ளத்துல ஆழத்துல என்ன இருக்கு, தெரியும் செய்து பதிந்து இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவரை போல நானும் நன்மை செய்யணுங்கிற எண்ணம் என்ன இருக்குதா இல்லையா? ஆமா, அப்படிதான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஐடாஸ் காடாம இங்க வந்தாங்க வேலூருக்கு சோத்திரம், நன்மை செய்தாங்க. சொந்த தேசமா, சொந்த உறவா, அவங்க மொழி நம்ம மொழி ஒரே மொழியா, தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரங்களா, இந்தியாவுக்கு சொந்தக்காரங்களா? இல்ல. காரணம் என்ன, நன்மை செய்யணும். அன்னை தெரசா கூட பிறந்த சகோதரர்களா தூக்கி குஷ்டரோகிகளை அவங்க தன் கையிலே போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. யாரு? கிறிஸ்துவுக்குள் இருந்தனால அவங்க வெளியரங்கமாய் நன்மை செய்தார்கள் சோத்ரம். அல்லேலூயா. காரணம் அதுதான். அல்லேலூயா. அப்ப நன்மை, அது காரணம் வேற சொல்லுங்க இடத்துல என்ன வாசித்து சொல்லு பாருங்க, நன்மை செய்வது நிமித்தமாய் பாடு அனுபவித்தார். அந்த பாடு அனுபவித்தவர் யாரு? இயேசு. ஆமென் சோத்ரம். அவர் நன்மை செய்வது நிமித்தமாய் பாடு அனுபவித்தார். அவர் எந்த தீமையும் செய்யல. அன்னைக்கு பிலாத்துங்கிற ராஜா இருந்தாரு தேசத்துல, அவர் தான் பெரியவர். அவருடைய விசாரிக்கப்படுகிற போது இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு குற்றமும் காணல. தன்னுடைய மனைவியை போய் விசாரிக்கிறாங்க, வேணா அவர் நீதிமான். உன் மனைவி சொல்றாங்க சோத்ரம். அப்ப அவர் நன்மைதான் செஞ்சிருக்கிறாரு, தீமையே செய்யல. அவர் உடனே சொல்றாரு, இந்துக்குரிய தீர்ப்பு சொல்ல போறது நாளா இருக்கிறதுனால அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், அந்த இரத்த பலி எங்க கைக்கு வரக்கூடாது சொல்லி என்ன பண்ணாராம், தன் கரங்களை தண்ணீரால கழுவி கொண்டு தீர்ப்ப சொல்லி அவங்க போயிட்டார் சோத்திரம். அல்லேலூயா. இதுதான். அப்ப நன்மை செய்தது நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல இந்த 17 இது வாசிப்போம் மீண்டும். அந்த 17 வசனம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும், அந்த கீழ் வரிகள் சோத்திரம். அப்ப அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம என்ன பண்ணோம், அவரை ஃபாலோ பண்றவங்க, அவரை நமக்கு மாடல் ரோலா வச்சிருக்கிறவங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம அவரை போலதான் இருக்கணும் சோத்ரம். அவரை போல நம்ம இருக்கிறோமா? யாருமே பார்க்க முடியல. இல்ல பார்க்க முடியல. சும்மா பேருக்கு நான் என்னை போல மூச்சு போக கத்த முடியும் சோத்ரம். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரே ஒரு காரியம் அப்படின்னா, இயேசு இதைத்தான் விரும்புகிறார், வேற எதையுமே விரும்பலங்க. விவாகமத்துல வாசித்தது போல நம்முடைய எதையும் கேட்கல, தேவன் விரும்பின காரியம் அன்னைக்கு. அதான் தலைப்பு, கற்பனையையும்
கட்டளை. அதான் நம்மகிட்ட விரும்புகிறார். அதை யாரும் செய்யல, சரி இயேசு செய்தார். இயேசு செய்தார். இப்ப இயேசு அவர் என்ன பண்ணாரோ அதை நம்ம செய்யணும். அதை நம்ம செய்யணுமா? நன்மை செய்யணும். நம்மளால முடிந்த அளவு என்ன பண்ணுமா? உதவி தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். அவங்க தீமை செய்யலாம், ஆனா நம்ம நன்மை செய்யணும். அல்லேலூயா. அவங்க நமக்கு தெரியும் அவங்க தீமை தான் செய்யறாங்க, ஆனா அவர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு ஒரு இடத்துல, அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். சவுலா இருக்கா, அது புதிய ஏற்பாடு சவுல். புதிய ஏற்பாடு சவுல்ங்கிற அந்த மனுஷன் என்ன பண்றாரு? புதிய ஏற்பாடு சவுல் அவர் என்ன பண்றாரு? அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரப்புறவர்கள் என்ன பண்ணாங்க? கொலை செய்ய முடியாகவும் அடிக்க முடியாக என்ன பண்ணாங்க? எழுப்பி நின்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமானவர் யார் அப்படின்னா யாரா? சவுல் தான். இந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமா இந்த முள்ள உதைக்கிறது உனக்கு கடினமோ? ஆமா. அப்ப யாரு துன்பப்படுத்துறாரு? இந்த சவுல் வந்து யாரை துன்பப்படுத்தினாரு? ஊழியக்காரங்களை. ஆனா இயேசு சொல்றாரு, என்னையே துன்பப்படுத்தினேங்கிறார். சோதரம் வாசிங்க 9வது அதிகாரம். அப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குது? என்ன நடக்கும் அந்த இடத்துல? பாருங்க, அந்த மனுஷன் நினைக்கிறான், இந்த வார்த்தையை இந்த சவுலுங்கிற மனுஷன் காதுல கேட்கிறான். வேற எதுவுமே கேட்கல. என்னையா நான் வந்து அவங்க முக்கிய வேற விதமான மொழி, வேற விதமா மதத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்துறேன், அவங்களை கொல்றேன், அவங்கள தானே அடிக்கிறேன், அவங்கள தானே கொலை செய்றேன். இந்த சத்தம் எப்படி கேக்குது? என்னை துன்புறுத்துகிற இயேசு நானேங்கிறாரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சவுலுக்குள்ள என்னாச்சு? தொடப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் அடிச்சது கொண்டது எல்லாமே யார? உங்களை தானா அப்படின்னு சொல்லி அந்த சவுலுங்கிற மனுஷன், அவ்வளவு உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன், அந்த நாள் என்ன பண்றான்? அவன் சொல்றான் அந்த 6ஆம் வசனத்துல, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரேங்கிற வார்த்தையை சொல்றான். அது வரைக்கும் அவன் ஆண்டவர் நம்பல. ஏன் ஆண்டவர் நம்பலனா, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயாதிபதிகளாகவும் சாஸ்திரிகளாகவும் இருக்கக்கூடிய அவங்க சொல்லப்பட்ட அந்த கற்பனை, அங்கதான் கற்பனை பிரியுது. சோத்திரம். இங்கதான் கற்பனை கட்டளை உடைஞ்சு போச்சு. இப்ப கற்பனையும் முறியடிக்கிறார். சோத்திரம். கற்பனையை வந்து பவுல் மூலமா அப்படியே சிதைக்கிறார். சோத்திரம். கற்பனை உடைக்கப்படுது. சோத்திரம். சோத்திரம். இந்த கற்பனை இங்க எப்படி பாருங்க, திகைத்து ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அவ்வளவுதான். கற்பனை அங்கு பழைய ஏற்பாட்டுள்ள கற்பனையை அப்படியே என்ன பண்ற? சோத்திரம். மறைக்கப்படுது. சோத்திரம். பவுல் மூலமாக தான் இன்னைக்கு எத்தனை நிருபத்தை ஆண்டு கொடுத்துக்கிறார். சோத்திரம். இந்த சவுலுங்கிற மனுஷன் பவுலா மாறிட்டார். சோத்திரம். பவுலுங்கிற மனுஷன் அவருடைய மொத்தம் எபிரேயரை சேர்த்து 14 நிருபங்களை நமக்கு கற்பனைகளாகவே கையில எழுதி கொடுத்துக்கிறார். சோத்திரம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையை மோசே மூலமா எழுதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளையை இயேசு கிறிஸ்து முற்றிலும் நிறைவேற்றினார். அதே இயேசு கிறிஸ்து கற்பனையை முறியடிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா, பவுல் இன்னைக்கு நமக்கு எழுதி கொடுத்த காரியம் தான் நமக்கு என்னது? முக்கியமான கற்பனை. இவர் சொல்றார். இந்த கற்பனை என்ன சொல்ற அப்படின்னா, வேதம் சொல்லுது, வாசிங்க அந்த 6ஆம் வசனத்துல, நீ நடுங்கி திகைத்து
ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவர் நம்பல, இயேசுவை நம்பல, இயேசுவை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மரியாளுடைய பிள்ளை, கார்பெண்டருடைய பிள்ளை தான் சொல்லிட்டு இருக்கிறான். சோதரம், இவர் தேவகுமாரன் அல்ல, இவர் மேசியா இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சதுசேயரும் பரிசேயரும் சொல்லக்கூடிய அந்த கற்பனைகளுக்குள்ளதான் இந்த சவுல் இருந்தார். கற்பனைகளுக்குள்ளதான் இருந்தார். சோதரம், என்னைக்கு இந்த 5வது வசனம் சொல்லப்படுது போல, நீ துன்புறுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன உடனே நம்ம இதுவரைக்கும் இவரு மரியாளுடைய பிள்ளையும் யோசேப்புடைய பிள்ளையா தானே எண்ணிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் அந்த வேலை சந்திக்கிற வரைக்கும், தமஸ்கோ பட்டணத்துல அந்த பேர்வழி சந்திக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மரியாளுடைய பிள்ளையாகவும் யோசேப்புடைய பிள்ளையாகவும் ஒரு கார்பெண்டருடைய பிள்ளையாகத்தான் இந்த சவுல் அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன் சதுசேயரும் பரிசேயரும் அவங்க கொடுக்கப்பட்ட உபதேசத்தினுடைய கற்பனையிலே நிலைத்திருந்தார். அந்த கற்பனை விட்டு வெளியே வருகிற ஒரு காரியம் 6வது வசனம். அப்பதான் நீங்க தான் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் இதுவரைக்கும் அவங்க சதுசேயரும் பரிசேயரும் கொடுக்கப்பட்ட கற்பனைக்கு மட்டும்தான் பயந்து நடுங்கிட்டு இருந்தான். இப்ப இவருக்கு நடுங்கிறான், இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நடுங்கி திகைத்து ஆண்டவரேங்கிற வார்த்தையை அந்த இடத்துல சொல்றான். அது பிறகுதான் நான் இதுவரைக்கும் அவங்க சதுசேயருடைய ஆலோசனையும் பரிசேயருடைய ஆலோசனையுடைய அவங்க வார்த்தையை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்ல, அது வாசிமா மறுபடியும் வாசிங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்குலாம் பிரசனத்தில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வார்த்தையை எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சொல்றேன். அப்போ உடனே அது பிறகுதான் ஆண்டவர் முன்னாரு, நீ போ, அங்க இங்க உன்னைய சொல்லப்படும். செஞ்சாலும் செய்யல. இப்ப இந்த சவுலுங்கிற மனுஷன் பவுலா மாறி என்ன பண்ணாரு, எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாரு, எங்க போனாரு, வாசிங்க. யார போய் பார்த்தாரு, போய் யார பார்த்தாரு, வாசிங்க. 17 வாசிங்க. 17 அதுலயே 17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, பாத்தீங்களா, அது வரைக்கும் ஒரு சவுலா தான் இருக்கு. அல்லேலூயா. சகோதரனாகிய சவுலே, அல்லேலூயா, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். பாத்தீங்களா, புரிஞ்சுக்கணும். என்னதான் இயேசுன்னு சொல்றோமே, இயேசு எப்படி ஆண்டவர் ஆவாரு, இயேசு எப்படி கடவுளை, இயேசு எப்படி தேவன் ஆவாரு அப்படின்னா, இயேசுங்கிற நேம்ல கர்த்தர் வந்திருக்கார். இயேசுங்கிற நேம்ல பிதாவாகிய தேவன் குமாரனா வந்திருக்கிறார். சோத்ரா, அவர்தான் கர்த்தர், அவர்தான் தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் இயேசு, அவர்தான். அவர் பேர் இன்னொரு பேர் உண்டு. இன்னொரு பேர் சொல்லுங்க. இன்னொரு பேர் உண்டு. கிறிஸ்து இல்ல, இல்ல, இம்மானுவேல். மரியாதை சொன்னது தானே. அவருக்கு என்ன பேர் விடணும்னா இயேசு என்று. இம்மானுவேல்ங்கிறத சோத்ரம். அப்ப நம்ம கூட இருக்கிறது யாரு? ஆமென். அப்ப நம்ம கூட இருக்கிறது இயேசுவா இருக்கிறாரா, இம்மானுவேலா இருக்கிறாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். இம்மானுவேலும் அவர்தான், இயேசுவும் அவர்தான், கர்த்தரும் அவர்தான், பரிசுத்த பரலோக தேவ ஆவியான அவர்தான், எல்லாமே அவர்தான். ஆனா இம்மானுவேங்கிற ஒரு தகுதி இருக்குன்னா, அவர் இதுவரைக்கும் முன்னாடி நம்ம கூட உள்ள இருக்க முடியாது. இம்மானுவேங்கிற நேம் வந்து நமக்குள்ள வர சோத்திரம். அப்ப எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இம்மானுவேங்கிற நாமம், மேலான நாமம். சோத்திரம். அதனாலதான் நம்ம இம்மானுவேல்னு சொல்றோம். அல்லேலூயா, சோத்திரம். இயேசு நமக்குள்ளே நம்மோடு வருகிறார். அவருக்கு மறு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பண்றாராம், வாசம் பண்ணுகிறார். சோத்திரம்.
நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். சோத்திரம். பாருங்க, அப்ப அந்த வசனம் வாசிங்க, 17 வசனம் 17. நீ பார்வையடையும்படிக்கும் நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமென். சோத்திரம். 17 வசனம். சகோதரனே சவுலே, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். சோத்ரம். அப்ப ஆண்டவர் இந்த நாளில அந்த அனலியா மூலமாய் ஏற்கனவே அந்த சவுலுங்கிற மனுஷனை கண்கள் இழந்திருக்கிற கண்கள் இழந்து போன கண்களை மீண்டும் தரும்படி ஒரு புதிய பார்வை, புதிய கண்களை தந்து அனலியா மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அது பிறகு கீழே சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய கையிலேயே என்ன பண்ணானா, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு, ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் யாரும் சொன்னேன், சதுசேயரும் பரிசேயருடைய ஆலோசனை கேட்டுதான் நடந்திருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் இந்த மனுஷனை ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏற்கனவே ஆண்டோருக்குள்ள இருக்கிறாங்க, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? வேற மதத்தான் இல்ல, வேற எதுவும் இல்ல. ஏற்கனவே மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் பின்பற்றி வரக்கூடிய சவுல் இப்ப அனனியா மூலமாக எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்ப புதிய கற்பனைகளுக்குள்ள வரும். சோதரம். அதுக்கு முதல் மாடலாக நமக்கு சவுல் அந்த இடத்துல காமிக்கிறார். கற்பனை தகர்க்கப்பட்டது. கிறிஸ்து தான் நமக்கு கற்பனை. சோதரம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கற்பனையாக காணப்படுகிறார். கட்டளையும் கற்பனையும் நிறைவேற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக தான் மாடல் ரோலாக நமக்கு சவுலாகிற மனுஷன் பவுலா மாறி வராரு. அவர் பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுலா வந்து என்ன சொல்றாரு, நீ என்னையே ஃபாலோ பண்ணாத, என்னையே யார ஃபாலோ பண்ணணுமா? கர்த்தராகிய கிறிஸ்துவையே நீ என்ன பண்ணு, பின்பற்று சொல்லி அவர் கடைசியில முடிவில் அப்படி சொல்லிட்டு போறார். சோத்திரம். நான் எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நான் செஞ்சேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும் நான் செஞ்சேன். ஆகையால நீ என்ன ஃபாலோ பண்ணாத, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அதே போலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணணும்? ஆமா, இயேசு கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒரு போதனைக்குரிய ஒரு தாசனை ஊழியக்கார வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நாம் கடவுள் அல்ல. அதான் அந்த பவுல் சொல்றார். பேசுகிறவர் யாரு? கர்த்தர். நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அவ்வளவுதான். நமக்கு ஒரு ஆசாரியனா வைத்திருக்கிறார். ஆசாரியனுக்கு வேண்டிய கணம் வேணும். ஆசாரியன் கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கணும், கீழ்ப்படியணும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சவுல் கீழ்ப்படியல, நடந்தது அப்படி. அப்ப ஆசாரியனா வச்சிருக்க ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணும்? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். ஆனா கடவுள் அல்ல. விக்கிரமாவும் பார்க்க கூடாது. சோத்திரம். விக்கிரமாவும் பார்க்க கூடாது. யாரை முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா இயேசு அப்பாவை தான் நிறுத்தணும். அப்ப இந்த மனநிலையில தான் நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கணும். அப்பதான் கரெக்டா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். இயேசுவை ஃபாலோ பண்ணணும். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? ஊழியக்காரர் தானா பேசுறாரா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? தானா பேசினாரா சாமுவேல் தீர்க்கதரிசி? ஆண்டவர் எதை சொன்னாரோ செஞ்சார். சவுலுட்ட ஆண்டவர் பேசினாரா? ஏன் பேசல? அவர் டேரக்டா பேச மாட்டார். பேசுகிற அளவுக்கு சவுலுட்ட என்ன இல்லை, அந்த தகுதி இல்லை. சவுலுட்ட அந்த தகுதி என்ன இல்லை, இல்ல. ஆனா எதனால அவனை அந்த ராஜாவாக கர்த்தர் நியமிச்சு வச்சாரு? இவனுக்கு நான் வாக்கு பண்ணிருக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணினதுனால, இந்த பெண்ணினை நான் நேசிக்கிறதுனால, அதுவும் அவனுடைய சன்னதியா வரக்கூடிய சவுலை ராஜாவாக முன்னிறுக்கிறார். சோத்திரம். அப்ப இதே போலதான் நம்ம ஆண்டவரை சோத்திரம் நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அப்ப பைபிள் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். பழைய ஏற்பாடு என்பதை அது நிழல் தான், நிழல். நிஜம் எது? புதிய ஏற்பாடு. நம்ம புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிற அந்த கற்பனைகளுக்கு நம்ம உபாகரமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல அது அப்படி அது இச்சிக்காத அப்படின்னு சொல்லப்பட்டுக்கலவா? புதிய ஏற்பாட்டுல தன் இருதயத்துல சிந்திச்சாலே என்னாச்சான்? அது சொல்லப்பட்டு விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டுக்கலவா? அதுடைய மீனிங் வேற, புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட மீனிங் வேற. சோத்ரம். அல்லேலூயா. அதுக்குள்ள நம்ம போகல. சோத்ரம். அப்ப இந்த காரியம் நமக்கு ஆண்டவருக்குள்ள பாட்டு பண்ணவா? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம யாருக்கிட்ட நெருங்க முடியாது, போக முடியாது. என் எண்ணங்களையும் சிந்தனையும் ஒருமுகப்படுத்துகிறவர் கர்த்தர். நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஆண்டவரிடத்துல முழுமையா கொடுத்தா தான் நமக்கு பரிசுத்தமான சிந்தனையை ஆண்டவர் தருவாரு. கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை சிந்தைகளை ஆண்டவரிடத்துல முழுமையாக அர்ப்பணிக்கணும். இந்த சவுலுங்கிற மனுஷன் முழுமையாய் அவன் எண்ணத்துல பார்க்கப்படுகிற போது அவன் செத்தவனை போன ஆனானா, செத்த பிரேயத்தை போல கடந்தானா. சோத்திரம். மாம்சத்தினால சதுசேயரும் பரிசேயருடைய ஆலோசனை கேட்டு அவன் அவிதமாக இருந்தான். ஆனா அந்த ஆலோசனையான கற்பனைகளில் கட்டளைகள் மூலமாய் இந்த சவுல் மீண்டும் எழும்பல. ஆனா தேவனாய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? சோத்திரம். எழுந்து பார்க்கிறான். எழுந்து படிக்கிற போது அவன் கை தாங்களா தூக்கிட்டு போய் கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க? அனலியா டபிப்படுறாங்க. அப்ப அனலியா மூலமாக எழுந்து போன பார்வை மீண்டும் உனக்கு கிடைக்குது. சோத்திரம். அப்ப அதே போலதான் அந்த நாளில கூட நம்ம ஆண்டு இடத்துல வந்திருக்கிறோம். சோத்திரம். புதிய கற்பனை ஆகிய கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம். அதுல கொரிந்தியர்ல பவுல் சொல்றார். சோத்திரம். சோத்திரம். புதிய உடன்படிக்கை, புதிய பரவாயில்ல எடுக்கணும். அப்ப புதிய உடன்படிக்கை, புதிய கற்பனை ஆகிய கிறிஸ்துவை நம்ம என்ன சோத்திரம் பின்பற்றணும். அவருக்குள்ள நம்ம என்ன சோத்திரம் பிரவேசிக்கணும். இப்ப புதிய நாட்கள்ல, புதிய ஆண்டுல நம்ம பிரவேசிக்க போறோம். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம இன்னும் சொல்லக்கூடாது. அந்த 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 சவுல் பின்பற்றினது போல சதுசேயரும் பரிசேயரும் பின்பற்றின காரியங்களை நம்ம பின்பற்றாமல் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுமையாக பின்பற்றுவதற்கு நாம் தன்னை அர்ப்பணிக்கணும். அது அர்ப்பணிக்கப்படுகிற போது நாளையில புதிய வருஷத்துக்குள்ள, புதிய நாட்குள்ள போறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு மாசம். இப்பதான் வந்துச்சு. சோத்திரம். போயிடுச்சு. அது எப்படி 25 இப்பதான் வந்துச்சு. முடிய போகுது. சோத்திரம். இப்பதான் காலையில 8 மணி ஆச்சு. ஐயோ 8 மணி ஆச்சு, 8 மணி ஆக போகுது அப்படின்னு பரபரப்பா இருந்தோம். ஆராதனையே முடிஞ்சு போச்சு. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போகுதுங்க. எல்லாமே மாயை. ஆமா. இப்பதான் ஐயோ டைம் ஆச்சு, 11 மணி ஆச்சு. சோத்திரம். எல்லாமே போயிட்டே இருக்கு. சோத்திரம். ஆனா நம்ம எங்க போறோம்? போறோம். அதுக்கு இன்னும் போறதுக்கு செடியா இருக்கணும். சோத்திரம். ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தா தான் அங்க போய் நம்ம நிக்க முடியும். அதனால தயவு செய்து அதுக்குதான் நாட்களை இன்னும் மணி நேரத்தை கொடுத்துருக்காரு. சோத்திரம். இன்னும் 30 நாளை ஆண்டு வச்சுக்கிறாரு. இந்த 30 நாள் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்பயுமே டிசம்பர் வந்தாலே நமக்கு பயன்தான். டிசம்பர் வந்தாலே திகில் தான். டிசம்பர் மாசம் வந்தாலே திகில் தான். என்னமோ தெரியல, தமிழ்நாட்டுக்கு திகிலா வருது. சோத்திரம். அவங்க டிசம்பர் வந்தாலே பயம். இளைஞர்களை பாருங்க, 160க்கு மேல மறிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான மேற்கொள்ள இருக்காங்க. வீடு வாசல் இறந்து எவ்வளவு பரிந்துரைக்கிறாங்க. அதனால சரி நம்ம என்ன பண்ணோம்? அவங்க ஏன் அப்படிப்பட்ட சீரியல் வருது அப்படின்னா, சில காரியங்கள் தேசத்துல இருக்குது. என்ன இருக்குது? இருக்குது. ஆண்டவர் எதுக்கு ஒரு சேதாரத்தை கொடுக்கிறாருன்னா, ஒரு அழிவை கொடுக்கிறாருன்னா, தேவனுக்கு பிரியமற்ற காரியம் அங்கே இருக்குது. வறுமை அங்கே இருக்குது. வறுமை இருக்கா இல்லையா? வறுமையும் இருக்குது. இப்ப என்னாச்சு? பேர் அழிவு இருக்குது. எவ்வளவு இழப்புகள். அங்க என்ன இருக்குது? பாவம் இருக்குது. சோத்திரம். எல்லா தேசத்துடைய கண்ட்ரிலும் இருக்கிறாங்க அந்த மக்கள். அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்ச்சர் இருக்காங்க. எல்லாம் இங்க இருக்கு. இளைஞர் எல்லாம் இருக்குது. சோத்திரம். பெரிய இருக்குது. அப்ப மெய்யான தெய்வத்துக்கு இங்க என்ன இல்லை? இடம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கப்படுகிற போதுதான் அங்க என்ன பண்ணுது? சோத்திரம் பாக்குறோம். இப்ப நம்முடைய தேசத்திலும் பாக்குறோம், நம்ம தமிழ்நாட்டிலும் பாக்குறோம், நம்ம இந்தியாவிலும் பாக்குறோம். இங்க எப்படி இருக்குது?
அப்படிதான் இருக்கு சோத்திரம். அப்ப கிருபையா நம்மள வச்சிருக்கிறாரு சோத்திரம். அதனால அவங்க நீதிமான் அல்ல, நம்மளாம் நீதிமான் சொல்லி நினைக்கிட்டு கூடாது சோத்திரம். நம்மளும் ஏதோ கர்த்தருடைய பார்வையில கொஞ்சம் தயவு பாராட்டி நமக்கு ஜீவனா வச்சிருக்கிறார் சோத்திரம். இந்த வேலையில கூட நம்ம சோத்திரம், அப்பயாவது என்னமோ சோத்திரம், கொடுக்கப்பட்ட வேலையில கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம ஆண்டவர் இடத்துல கெஞ்சி ஆண்டவர் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண சோத்திரம் போகணும். இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, நீங்க மட்டும் நல்லா படிச்சீங்க, பூமியில ஒண்ணுமே இல்லைங்க, யாருங்க சொன்ன. ஆமா, பூமி இருக்குது எத்தனை, இந்த மண்ணு அநேகரை சாப்பிட்டு இருக்குங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நேற்று நான் அப்படி அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன். ஒரு நாள் இந்த மண்ணு நம்மளையும்